வணக்கம். என் பெயர் ஷிரோஷிகா. என்னுடைய பதிவு எண் 319. நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி, ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா? இலங்கையை ஆண்ட ராவணன் தமிழ் மன்னர்களையே சிறந்த சிவன் பக்தர். இவர் என்னதான் சிவன் பக்தராக இருந்தாலுமே எல்லாமே எனக்கு கீழே தான் இருக்கணும், என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். ராவணனின் தம்பி கும்பகர்ணன் வீரமானவர். அது மட்டும் இல்லாமல் இவரோட உருவம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கும்பகர்ணனை பார்த்தாலே வானர படைகளும் மானுட பிறவியான ராமன் லட்சுமணன் எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அப்படிங்கிற ஆணவத்தில் ராவணன் சீதா தேவியை கூட்டிகிட்டு வந்து கும்பகர்ணனை காமிச்சு, இங்கே பாரு, என் ராமன் வந்து என்னை காப்பாற்றிடுவான் அப்படின்னு நீ நம்பிக்கிட்டு இருக்காத, என் தம்பி ஒருவனே போதும் உன்னுடைய ராமனையும் மற்ற வானர படைகளையும் வீழ்த்துவதற்கு, அவனோட பாதம் பட்டாலே எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு ஆணவத்தில் சீதா தேவிகிட்ட ராவணன் கர்ஷிக்கிறாங்க. ராவணனின் பாசமிக்க தம்பி விபிடன் எவ்வளவோ எடுத்து கூடுறாங்க. சீதை என்னையை விட்டுவிடுங்கள் அண்ணா, இல்லை என்றால் செல்வ செழிப்பு அனைத்தும் பறிபோய் விடும் அப்படின்னு. ஆனால் ராவணனோ, செல்வ செழிப்பு எல்லாம் போனாலும் பரவாயில்ல, தம்பி உறவு போனாலும் பரவாயில்லை, நான் சீதையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராவணனின் மனைவி மண்டோதரி காலில் விழுந்தெல்லாம் கதறாங்க, சீதையை விட்டு விடுங்கள் மன்னா, இல்லை என்றால் அந்த ராமன் இலங்கையவே அழிச்சிடுவாங்க அப்படின்னு. ஆனால் ராவணன் சொல்கிறாங்க, இலங்கை மாநகரமே போனாலும் பரவாயில்ல, நான் சீதையை மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மம் வழியில் நடக்கிற ராமன், ஆஞ்சநேய பெருமான் சீதை இலங்கையில் தான் இருக்காங்கன்னு சொன்னோடனே, நீங்கள் எதுவும் போர் நடத்த வேணாம், நம்ம எல்லாரும் தர்ம வழியில் போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு ராமன் சொல்கிறாங்க. ஆனால் ராவணன் எதையும் கேட்குற மாதிரியே இல்லை. ராவணனுக்கும் போர் நடக்குது. போரில் ராவணனோட மகன்கள் சகோதரர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுறாங்க. போர் கடைசியில் ராவணன் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க கிட்ட ஆயுதமே இல்லை. ஆயுதம் இல்லாதவங்க கிட்ட போர் நடத்தக்கூடாது அப்படிங்கிற தர்மத்தை கடைபிடித்து ராமன் நீ இன்று போய் நாளை வா ராவணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ராவணனுக்கு ஸ்ரீ ராமபிரான் விஷ்ணுவின் அவதாரம் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்த நாள் ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்குது. அந்த போரில் ஆணவத்தின் உருவமான ராவணன் அழிந்து விடுறாங்க. ஆணவம் தோற்றது, தர்மம் வென்றது. நன்றி. ஸ்ரீராம ஜெயம்.